அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம், டிஎன்யூ சர்வீஸ், எஸ்ஐபிசி எக்ஸாம். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. ரிசல்ட்டை பப்ளிகேஷன் வந்து இன்னொன்று பண்ணலை. ஒரு சிலருக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலருக்கு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆகுது. பட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாமே மெட்ராஸ் ஹைகோர்ட், டிஎன்யூ சர்வீஸில் முடிஞ்சுது இல்லையா? இப்போ என்னென்னா நேற்று மார்ச் 15 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 26 தமிழகத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. மே 4 வந்து எலெக்ஷன் வாக்கு எண்ணிக்கை வந்து நடக்க போகுது. எலெக்ஷனுக்கான முடிவு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது சொல்லிட்டாங்க. இப்போ நேற்று எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேர்தல் நடத்தை விதிகள் வந்து அமலுக்கு வந்தது. ரைட்டா? அதில் வந்து என்னென்னா புதுசாக வந்து அறிவிப்புகள் வந்து கொடுக்கக்கூடாது. ரெக்ரூட்மெண்ட், அதாவது வேகன்சி ஃபில் பண்ணுற மாதிரியான அறிவிப்புகள் கொடுக்கக்கூடாது. அரசு பணிகளில் இருப்பவங்களாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தோட கண்ட்ரோலில் வந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது தேர்தல் நடத்தை விதிகள் வந்து நேற்று டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களே மாலை 4 மணிக்கு. ஸோ 4 மணிக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அது ஒருத்தர் வந்து 50,000க்கு மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்து தமிழகத்தில் அமலுக்கு வந்தது. ஸோ இதனால் ரிசல்ட் கொடுப்பதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் ரிசல்ட் கொடுக்கணும். எக்ஸாம் வைக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராசஸ் வந்து அரசு செஞ்சாலும் அது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தல் டேட் நேற்று அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கிட்ட வந்து அரசு வந்து பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு பர்மிஷன் வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் என்ன, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிசல்ட் வருமா, ரிசல்ட் வந்தாலும் போஸ்டிங் போடுவாங்களா, பிசிஎஸ்ஐக்குமே வந்து ரிசல்ட் கொடுப்பாங்களா, பிசிக்கல் நடக்குமான்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. ரைட்டா? வேறு அப்டேட் வீடியோ கிடையாது. அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகத்துக்காக வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறது. ஓகேவா? ஃபஸ்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்துக்கலாம். நமக்கு வந்து கிழமை நீதிமன்றங்கள், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அதாவது இன்டர்வியூ வந்து உங்களுக்கு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நமக்கு ஃபைனல் யார் வந்து செலக்ட் ஆகிருக்கா, யாருக்கு வந்து போஸ்டிங் கிடைக்க போதுன்னு ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் தான் விடணும். ரைட்டா? ஸோ அதனால் அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்த, அதாவது தேர்தல் டேட்டுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட பழைய நோட்டிஃபிகேஷனுக்கு அதுக்கான ப்ராசஸ் வந்து செய்கிறதில்ல எந்த ஒரு தடையும் கிடையாது தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும். ரைட்டா? அது ஜஸ்ட்டு வந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்கலாம், அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணலாமா இல்லையா? பழைய நோட்டிஃபிகேஷனை வந்து அந்த ப்ராசஸ் செய்கிறதுல எந்த ஒரு இஷ்யூம் கிடையாது. புதிய நோட்டிஃபிகேஷன் தான் கொடுக்கக்கூடாது, புதிய அறிவிப்புகள் தான் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான சில விஷயங்கள்லாம் செய்யலாம். ரைட்டா? இதை மனசில் வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ரிசல்ட் கொடுக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் கொடுக்கலாம் பர்மிஷன் வாங்கி. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ரைட்டா? ஏன்னா இன்டர்வியூ முடிஞ்சுது. ஆனால் ஃபைனல் ரிசல்ட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் போட முடியாது. ரைட்டா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா எலெக்ஷன் அந்த டயத்தில் கொடுக்க மாட்டாங்க, விழாக்கள் எதுவும் வைக்க முடியாதுன்றதுனால. ஸோ ரிசல்ட்டை மட்டும் கொடுக்கலாம். ஆனால் மே மாதம் 4 மேலே ரிசல்ட்டை வந்து புது கவர்மெண்ட் வந்து தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றது கீழமை நீதிமன்றங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போ அடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 72, 73 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ரிட்டன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. யார் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ மார்க் அப்படின்றது கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சிவி, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு சிவி வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் ஸ்கில் டெஸ்ட்டை வைக்கல. இப்போ ஸ்கில் டெஸ்ட்டை வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கலாம். ப்ரொசீஜர் படி நமக்கு ரிட்டன் முடிஞ்சது. அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு நமக்கு வந்து வைக்கணும் அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் வந்து இருக்கிறதுனால ஸ்கில் டெஸ்ட்டை வைக்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறதுக்கும் அந்த டேட்டுக்கும், அந்த எலெக்ஷன் டேட்டுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் வந்து மக்கள் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் போது நீங்கள் கூட்டம் கூடுவீங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கி செய்யணும். இது செய்வாங்களா அப்படின்றத இப்போ பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வந்து எலெக்ஷன் டைமில் நிறைய அதிகாரிகள் ஆகட்டும், போலீஸ், இந்த மாதிரிலாம் வந்து மற்ற வேலைகளை செய்யும்போது இந்த வேலைகள் செய்வாங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் கூட கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஜாப்ன்றதுனால கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃபீஸுங்களை வச்சு, அவங்க ஜட்ஜுங்களை வச்சு தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுனால ஸோ அவங்க மோஸ்ட்லி தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு வைக்கலாம். ரைட்டா? வைக்கலாம். ஆனால் வந்து பர்மிஷன் கேட்கணும். ஏற்கனவே ரொம்ப டிலே பண்ணி தான் இருக்காங்க. ஸோ எலெக்ஷனை காரணமாக வச்சு அவங்க இன்னும் 1 மாதம் கழித்து வச்சுக்கலாம், என்ன அவசரம் அப்படின்ற மாதிரி கூட நினைக்கலாம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து 72, 73, அதாவது 300 சம்திங் வேக்கன்சி வந்தது இல்லையா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு, அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர் வந்து இப்போ வைக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து அதை அவங்க மே, ஜூனில் கூட, அதாவது எலெக்ஷன் முடிச்சுட்டு கூட வைக்கலான்னு கூட பிளான் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க ஏப்ரல் 26 தான் எலெக்ஷன். ஸோ ஏப்ரலில் கூட அவர் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்கில் டெஸ்ட்டை வச்சு விட்டுறலாம். அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. பொறுத்தும் தான் பார்க்கணும். எதுவுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அஃபிஷியலான தகவல் எதுவும் வரல. ரைட்டா?
இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ கிளிப் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது யூடியூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒரு சார் வந்து டெலிகிராமில் அனுப்பியிருந்தார். ஒரு மேடம் வந்து பேசியிருந்தாங்க. இது மாதிரி எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. 2 வருஷம் ஆகுது, எக்ஸாம் 2 வருஷம் ஆகுது, இன்னும் எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கல, எப்போ ரிசல்ட் கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அப்படின்னா எல்லாமே வந்து வெப்சைட்டில் அப்டேட் வரும், நீங்கள் வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க. இன்றைக்கி நேற்று டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பயத்தில் நிறையா கேண்டிடேட் என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கால் பண்ணி கேட்கறதுனால அவங்களே சொல்கிறாங்க நிறைய கால் வருது எங்களுக்கு, நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க, வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ எலெக்ஷன் டேட்டுக்காக வந்து நாங்கள் வந்து இந்த ஏற்கனவே வந்த நோட்டிஃபிகேஷன்றதுனால இந்த ப்ராசஸ் வந்து தடையாகாது, நாங்கள் வந்து செய்வோம், அப்டேட் கொடுப்போம், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் பதில் கொடுக்குறாங்க. ஸோ ரைட்டா? ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அதாவது ஏற்கனவே வந்த பழைய நோட்டிஃபிகேஷனுங்களுக்கெல்லாம் அந்த ப்ரொசீஜர் கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு பர்மிஷன் வாங்கினா மட்டும் போதும். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி அது பர்மிஷன் கொடுத்துருவாங்க. புதிய அறிவிப்புகளுக்கு தான் சிக்கல் இருக்கும். ரைட்டா? அதனால் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது அப்டேட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். ரைட்டா? ஸோ இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த தேதி, இந்த டேட் இப்போ வரும் அப்போ வரும்னு என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எலெக்ஷன் டேட் வேறு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அடுத்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அது மேலே நமக்கு வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் கொடுத்த டெக்னிக்கல் இஷ்யூ, தொழில்நுட்ப கோளாறு காரணமாக டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் செலக்ட் ஆகலை, அதை கொஞ்சம் மாற்றி ஏதோ வந்திருக்குன்னாங்க. அது ரிசல்ட்டில் சில குளறுபடிகள், அது சாஃப்ட்வேர் இஷ்யூ. அது டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆஃபீஸில் சொல்லியிருந்தாங்க சாஃப்ட்வேர் கோளாறு காரணமாக இது மாதிரி ரிசல்ட் எதாச்சுன்னா அவங்களே ரிசல்ட்டை வாபீஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் கொஷின் கேட்கலன்னு ஒரு கேஸ் போயிட்டு வந்தது. அந்த கேஸில் நீதிமன்றம் வந்து அந்த தேர்வு ரத்து பண்ண முடியாது, சிலபஸ் அடிப்படையில் தான் வந்து கேள்வி கேட்டுருக்காங்க, தமிழில் கட்டாயம் கேட்கணும் அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து தமிழ் வந்து கேட்கணும், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் தமிழ் கேளுங்க, இப்போ நடந்து முடிஞ்சதில் சரி கேட்காம விட்டாலும் பரவாயில்ல, அது சரி ஓகே விடுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ ரிசல்ட்டை விடுறதுல எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. நீதிமன்றமே வந்து ரத்து பண்ண முடியாது, ரிசல்ட்டை விடுன்னு சொல்லிடுச்சு. ரைட்டா? இப்போ அந்த டெக்னிக்கல் கோளாறை இவங்க சரி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ரிசல்ட்டை வந்து அந்த அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ரிசல்ட் கொடுக்கலாம். ரிசல்ட்டே கொடுத்தாலும் கூட எஸ்ஐக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இப்போ எலெக்ஷன் டைமில் பண்ண முடியாது. ஏன்னா போலீஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் நிறைய பணிகள் செஞ்சுட்ருப்பாங்க. அதனால் ஃபிசிக்கலாக வந்து ஃபாலோ பண்ணுறதுல அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும், அதை அலாட் பண்ணுறதுல. ஸோ அதனால் எஸ்ஐ ரிசல்ட்டு மேபி எதிர்பார்க்கலாம். ரைட்டா? 1 or 2 வீக்கில் எப்போயோ வேணாலும் அதை ரெடி பண்ணி விட்டுடுவாங்க. ஆனால் ஃபிசிக்கல் வந்து ஆஃப்டர் த எலெக்ஷன், அது புதிய ஆட்சி அமைஞ்சு கொஞ்ச நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். போலீஸ் எக்ஸாம் பிசிஏ பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ரிசல்ட் கொடுத்து ஃபிசிக்கலே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் கேஸை போட்டு கிரேஸ் மார்க், அதாவது சில அப்ஜெக்ஷன் பண்ண சில கேள்விகள்லாம் தவறான விடைகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதில் சில கொஷினுக்கெலாம் மார்க் கொடுக்க சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஃப்ரெஷ் ரிசல்ட்டை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து இப்போ இந்த தேர்தல் டைமில் கொடுக்கலாமா, அது ஏதாவது அரசு கெட்ட பேர் வருமானு யோசிக்கலாம். மேபி அது எலெக்ஷனுக்கு அப்புறமா கொடுக்கலான்னு கூட அரசு வந்து பெண்டிங் நிறுத்தி வைக்கலாம். ரைட்டா? ஆனால் வந்து நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருச்சு, அதுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம். ஆனால் ரிசல்ட் கொடுக்குறதுல சில சிரமங்கள், ஏன்னா ஏற்கனவே ரிசல்ட் கொடுத்து ஃபிசிக்கல் வச்ச டெஸ்ட்டுக்கு மறுபடியும் ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும். அதுக்கு வந்து புதுசாக ஃப்ரெஷ் டோட்டலாகவே நம்ம ரிசல்ட்டை கொடுக்குறதா, இல்லை புதுசாக யாராவது ஆட் ஆகிறாங்களா, அந்த நீதிமன்ற கிரேஸ் மார்க் போட்டதில் புதுசாக ஆட் ஆகிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் ரிசல்ட் கொடுத்து ஃபிசிக்கல் வைக்கலாமான்ற சில ஒரு கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும் டிஎன்யூஎஸ்ஆர்பி. அதை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் முடிவு பண்ணி தான் அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க. மேபி பிசிக்கான ரிசல்ட்டு மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தனிப்பட்ட முறை நான் சொல்கிறேன். அதாவது ரிசல்ட் இப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்களா சார், கொடுக்க மாட்டாங்களா சார்னா கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிச்சது தான், ஃபிசிக்கலே முடிஞ்சு போச்சு, நீதிமன்ற தீர்ப்பு வந்ததுனால நாங்கள் ரிசல்ட் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனால் அந்த ரிசல்ட்டை மறுபடியும் ஃபஸ்ட்டு கொடுக்குறதா அல்லது கூடுதல் ஆட் ஆகிறவங்களுக்கு கொடுக்குறதா, அந்த ஃபிசிக்கலை எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு முடிவு, ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து அரசுக்கிட்ட டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு கன்சிடர் பண்ணி ஒரு ஃபைனல் பண்ணி தான் ரிசல்ட் கொடுக்கணும். ஸோ அது ஏதாவது வந்து கிறுக்குத்தனமாக பண்ணாங்க அப்படின்னா அது வந்து அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துன்றதுனால மேபி அதை கொஞ்சம் பெண்டிங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிசல்ட்டை கொடுத்துக்கலான்ற மாதிரி அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிலே ஆகலாம். பிசி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ட்டு சொன்ன ஜட்ஜ்மெண்ட் அடிப்படையில் கொடுக்குறது மட்டும் கொஞ்சம் டிலே ஆகலாம். இல்லை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி கொடுத்தாங்களாம் கொடுக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க. என்னென்னா ஏற்கனவே இந்த பிசிஎஸ்ஐ மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கெலாம் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சாச்சு. ஒரு சில ரிசல்ட்டை கொடுத்தாங்க, ஒரு சில ரிசல்ட்டை கொடுக்கல, ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கில் நீதிமன்றத்தில் பிரச்சனைனாலும் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே இப்போ நோட்டிஃபிகேஷன் அறிவித்து எக்ஸாம் வச்சுட்டாங்க இல்லையா. ஸோ இதை கண்டினியூ பண்ணுறதுல இந்த எலெக்ஷன் டேட்டுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, கண்டினியூ பண்ணலாம்.
அரசு நினைத்தால் கண்டினியூ பண்ணலாம். இல்லை அரசுக்கு ஏதாவது வேலைகள் இருக்குது, அவங்க ஏதாவது பண்ணுறாங்கல்ல, கொஞ்சம் ஏதாவது பேட் நேம் வருன்ற மாதிரி நினச்சாங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஆனால் ரிசல்ட்டு என்ன தான் கொடுத்தாலும் போஸ்டிங் வந்து இப்போதைக்கு போட முடியாது. 1 மாதம் 1.5 மாதத்துக்கு போஸ்டிங் போட முடியாது. ஜஸ்ட் ரிசல்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. அதேமாதிரி போலீஸ் எஸ்ஐக்கு வந்து ஃபிசிக்கல் நடத்துவதில் சிரமங்கள் இருக்குது. ஏன்னா போலீஸ் அதிகாரிகள்லாம் எலெக்ஷன் டியூட்டியில் இருப்பாங்க, நிறைய பாதுகாப்பு பணிகள் அது இதுன்னு இருக்கிறதுனால ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறதுல அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். ரைட்டா? ஸோ இது வந்து புதுசாக ஒரு அப்டேட் கிடையாது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் மனசில் இருந்திருக்கும், அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. ரைட்டா? ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எலெக்ஷன் டேட் கொடுத்துருக்காங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு 1 வாரம் 10 நாள் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட் வருதான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படாதீங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.